வணக்கம். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் 56 இன்ச்சு மோடியும் அமித்ஷாவும். என்ன காரணம்னு சொல்கிறேன். உங்களுக்கு நேற்றைய தினம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்திய வட்டாரங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு கோபத்தை வரவழைக்க வைத்திருக்கிறது. என்ன காரணம்? காக்ரோச் ஜனதா கட்சியினர் டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் மிக முக்கியமான நபராக பங்கெடுத்தவருடைய பேர்தான் நேஹா போரா. உங்களுக்கு தெரியும், உண்ணாவிரதம் இருந்த ஒரு பெண்மணி, இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவர். இவர் நேற்றைய தினம் ஜார்க்கண்டில் அங்கு நடைபெற்ற இதே மாதிரியான தேர்வுகளில் முறைகேடு நடந்ததாக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் இணைத்து கொள்வதற்காக நேஹா போராவும் அங்கே செல்கிறார். சென்ற இடத்துல சங்கபரிவார கும்பல், அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர்கள் அவர் மீது கருப்பு மையை வீசியிருக்கிறார்கள். நல்லா கேட்டுங்க, நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த காலத்திலும் தங்களை அசைத்து பார்க்க முடியாது, நிரந்தரமாக எத்தகைய மோசடி வேலையில் ஈடுபட்டாவது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்கிறோம் என்று இருமாப்புடன் இருந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கன்னத்திலேயே பலார் பலார் என்று அறைந்திருக்கிறார்கள் இந்திய இளைஞர்கள். பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். என்ன செய்கிறதுன்னே தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது அவங்க மனங்களில் இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த இளைஞர்கள் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த நேஹா போரா என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கல்வி கொள்கைகளுக்கு எதிராக, மோசடிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திய பெண்மணியின் மீது கருப்பு மை வீசியிருப்பதாக அந்த பெண்மணி சொல்லியிருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கணும். மோடி பதறி பதறியே வீடியோ போடுறார். எத்தனை வீடியோ போடுறார் உங்களுக்கு தெரியும். சொந்தமாக ரீல்ஸ் எடுத்து நைட்டு 12 மணியில் முழிச்சிருந்து வீடியோ போடக்கூடிய இடத்திற்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? மோடிக்கு பயம் கொடுத்துருச்சு. தன்னுடைய அடித்தளம் மிகப்பெரிய அளவில் அசைவை கண்டிருக்கிறது. அது அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ரீல்ஸ் போடுறார் யார்? நம்ம மோடி அவர்கள். இதே ரீல்ஸ் போட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதே ஆள் தான் லாத்தியில் ஆணியை வச்சு அடித்து துரத்துங்கடான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அர்னாப் கோஸ்வாமின்னு ஒருத்தன். அர்னாப் கோஸ்வாமி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நேற்றுக்கு அவனுடைய அந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு தான் அவனை நம்ம சொல்லணும். ஒரு மிகப்பெரிய முட்டாள். அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கட்டு பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு நேற்றுக்கு ஒரு செய்தி சேனலில் சில விஷயம், அவனுடைய செய்தி சேனலில் சில விஷயங்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, FCRA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வர்றாங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் அவர்களுடைய NGOக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டை போடுவதற்கான ஒரு திட்டம் அது இல்லையா. இப்போ இதனால்
அமெரிக்காக்காரன் இதில் இதற்கு பழி வாங்கிறதுக்காக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பின்னால் இருந்து தூண்டி விடுறான் அப்படின்னு அர்ணாப் கோஸ்வாமி போகிற போக்கில் சொல்கிறான். அதற்கு அவன் சொல்கிற ஆதாரம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்கு வந்தபோது முதல்ல அவர் எங்கே போகிறாருன்னா அன்னை தெரசாவினுடைய ட்ரஸ்ட்டுக்கு தான் போகிறாரு அப்படி இப்படின்னுலாம் அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு 14 நாட்கள் ஆச்சு பாராளுமன்றத்திற்குள் வராமல் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக இருக்க மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னது அப்படின்னு பிஜேபி பார்த்துக்கிறார், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இந்த மாதிரி சம்பவங்களே நடந்ததில்லை. நீங்கள் பாருங்கள், அதாவது சம்பவங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு பதுங்கி இருக்கிறது, பயந்து இருக்கிறது, எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? அப்போ நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நாடகங்களை நடத்துவது, மற்றொரு பக்கம் நீங்கள் மோடி ஆகட்டும், ஆர்எஸ்எஸ் ஆகட்டும், மோகன் பாகவத் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இளைஞர்களை துதிபாடக்கூடியவர்களாக மாறி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். மறுபக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையே அங்கு போராடி இளைஞர்களை தேச துரோகிகள் என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் இளைஞர்களோடு பேசுகிறோம், இளைஞர்களோடு உறவாடுகிறோம், அவர்கள் நல்லவர்கள்னு மோகன் பாகவத் சொல்லி கொண்டிருக்க கூடிய அதே நேரத்தில் ஆர்கனைசர் வேறு விதமாக எழுதி கொண்டிருக்கிறது. ஏன் இது? ஏன்னா எந்த காலத்திலும் ஆர்எஸ்எஸ்க்கு இதுபோன்று போராடக்கூடிய இளைஞர்களோடு ஒத்து போக முடியாது. ஒட்டுமொத்தமாக இளைஞர்களோடு அவர்களுக்கு ஒத்து போக முடியாது. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் அப்படிங்கிறது சகோதரத்துவத்தை விரும்புகிறார்கள், இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் அதற்கு எதிராக சிந்திக்கக்கூடிய ஆர்எஸ்எஸோடு எப்படி அவர்களால் ஒரு உரையாடலை நிகழ்த்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அது ஒருபோதும் பண்ண முடியாது. அப்போது நான் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அவர்களுடைய மனங்களில் நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, நம்ம இது கனவுல கூட நினச்சி பார்க்கலையே, நம்ம இந்த மாதிரியே ஓட விட்டுட்டுருக்கலாம்னு பார்த்தோம், ஆனால் இளைஞர்கள் சேர்ந்து நம்மளை இந்த மாதிரி மண்டியிட வைத்து விட்டார்கள் அல்லவா அப்படிங்கிற அந்த பகை அவர்களுடைய மனதில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இது மாதிரியான மிக முக்கியமான நபர்களின் மீது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதா. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான், சிஜேபி சொல்கிற மாதிரி இது துவக்கம். அவர்கள் ஒரு அரசியல் அமைப்பாக அவர்கள் தங்களை பதிவு செய்கிறார்கள். இது இனி ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், விவசாயிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் மீது எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னது தான் இன்றைக்கு மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.